வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நெல்சன் அண்ணா அவர்கள் ரொம்ப திறமையான ஒரு டைரக்டர். அவர் படங்களை புதிய வடிவத்தில் பல புதிய விடயங்களை படத்துக்குள்ள போட்டு அந்த படத்தை பெஸ்டா கொடுக்கின்ற ஒரு திறமையான ஒரு நபர் தான். ஆனா அவர் விஜய் அண்ணா அவர்களை வைத்து ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நெல்சன் அப்படின்ற வரை இனி சினிமாவில் வர இல்லை, கதை முடிஞ்சு போச்சு, நெல்சனை தூக்கி விட இனி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று. நெல்சன் அண்ணா அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்குள்ள அங்கே இருந்த பொடிகார்ட்டோ செக்யூரிட்டியோ அவரை நடத்தின விதம் சத்தியமாக அவ்வளவு கவலைக்குரிய ஒரு இதாக இருந்துச்சு. பல பேர் அதை விமர்சனம் செய்தார்கள். டாக்டர் அப்படின்னு ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் அவருக்கு இப்படியா நீங்கள் பண்ணுறது அப்படின்னு. அப்ப நெல்சனோட கதையை முடிஞ்சது, இவரை யாருமே தூக்கி விட முடியாது அப்படின்னு பேச்சுக்களும் பல பேர்களும், இந்த 3 பேர் ஒன்னா உட்கார்ந்து பேசுற கூட்டம், அப்படியான நபர்கள் அந்த அப்படியே விமர்சிக்கக்குள்ள இந்த படங்கள்ல ஒரு ஸ்கிரிப்ட் படி ஹீரோ கஷ்டப்படுறவங்களை தூக்கி விடுவாரு, காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி ரியல்ல ஹீரோ, தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமாவோட கதாநாயகன், தமிழ் சினிமாவோட பாகுபலி, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், அவருடைய கரம் நெல்சன் அவர்களை பாலிவுட் சினிமாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு மாற்றி விட்டது. ஒரு டைம் விஜய் அண்ணா அவர்களை வச்சு படம் எடுத்த நெல்சன் அண்ணா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்குள்ளேயே அங்கால போங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொடிகார்ட்டோ ஒரு செக்யூரிட்டியோ விஜய் அண்ணா அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்தபடியால அந்த ஒரு படம், அந்த பீஸ்ட் என்ற படம் தோல்வியால ஒரு நெல்சன் அண்ணா அவர்களுக்கு, டாக்டர் என்ற ஒரு வெற்றி படத்தை கொடுத்த நெல்சன் அண்ணா அவர்களுக்கு விஜய் அண்ணா அவர்களை வைத்து பீஸ்ட் என்ற ஒரு படம் தோல்வியானபடியா நடந்த ஒரு நிலைமை. அப்ப இனிமேல் அவரை தூக்க முடியாது அப்படின்னுக்குள்ள தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஜெயிலர் மூலம் பாலிவுட்காரங்களே திரும்பி பார்க்க வைத்தார். இதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர், அதிசயம், அற்புதம். இது 80களில் இருந்து நடந்து கொண்டிருக்கு. கமல்ஹாசன் அவர்கள் படம் நடிப்பாங்க, அது தோத்து போகும், தயாரிப்பாளர்களுக்கு அடுத்து படம் இயக்குவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இருந்த வேற சில பேர் படங்களை நடிக்கக்குள்ள கதை முடிஞ்சுன்னு இருக்கக்குள்ள நடுவில் தலைவர் வருவார், அவர் தூக்கி விடுவார். இது 80களில் இருந்து இப்போ வரைக்கும் அதான் நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ் சினிமாவோட ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், அவங்க இப்போ வேட்டையன் படத்தை அவங்க தான் வெளியிடணும், அவங்க தான் எடுத்தாங்க. அப்போ அவங்களிடம் காசு இல்லை, அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போகுது. அது தொடர்பாக ஒரு சில விடயங்கள். அடுத்தது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பேச்சு. தெலுங்கானால எல்லா இடமுமே தலைவர் தான், இந்தியா மட்டுமில்ல உலகம் தாண்டிய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய பேச்சு இல்லாம ட்ரெண்டிங் நியூஸ் இல்லை. சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள தெலுங்கானால அங்க மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்கள் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு தான் அந்த வீடியோ பார்த்தேன், அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா சார் அவர்கள் தலைவரை பத்தி சொன்ன ஒரு விடயம் ஒன்று. சரிங்களா? ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, இந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய அடுத்து வர இருக்கிற படம் வேட்டையன், அக்டோபர் மாதம் 10 அப்படி என்பது இப்போ வரைக்கும் எனக்கு வருகின்ற செய்தி. வெளியீடு இல்லைன்னா தீபாவளி அப்படின்றது தான். படத்தோட வெளியீடுக்கு எல்லா வேலைகளையும் நடந்து கொண்டிருக்கு. சில தகவல்கள் இதை இந்த ஏதோ விடுபட்ட சீன்கள் எடுக்கணும், இல்லை இதை சீனை திரும்பி எடுக்கலாமா அப்படின்னு இருக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த போதிய அளவு நிதி வசதி இல்லை, அது இது இல்லைன்னு ஏதோ ஒரு ரூமர் எல்லாம் வருது. சரிங்களா? அது உண்மையா பையா அப்படின்னு தெரியாது. பட் எடுக்கிற படம் தலைவரோட படம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், என்னுடைய அங்கிள், அவருக்கு நிறைய சினிமாவில் இப்போ நல்ல நிலையில் இருக்கிற பல பேரை தெரியும். அவர் ஒரு விடயம் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, தலைவரை வச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் வெளியாகாம இருக்காது. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் வர வேண்டிய நேரத்தில் வந்துடும் எப்படியும். அதான் தலைவரோட மேஜிக் அப்படின்றது. சரிங்களா? பல பேரோட படங்களுக்கு நிதி உதவி காணாது அப்படின்றதுக்குள்ள மறைமுகமாக பல உதவிகள் செய்து வெளியிட்டவர் தலைவர். அப்ப தலைவர் ஒரு படத்துல நடிக்கிறாங்க, தலைவரை வச்சு ஒருத்தங்க படம் எடுக்கிறாங்கன்னா அங்க இந்த கதைக்கெல்லாம் இடம் இல்லை. சரியா சொல்லிக்கிறேன். இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஹிஸ்டரி என்னன்னா,
தலைவர் வந்து உருவாக்க பிறந்தவர், இன்னொருத்தங்களை வாழ வைக்க பிறந்தவர். சரிங்களா? ஸோ அப்போ கடவுள் வந்து, நான் கடவுள் நம்பிக்கை 200 விதம் உள்ள ஒரு ஆள். நான் கோயிலுக்கும் போவேன், சர்ச்சுக்கும் போவேன், பள்ளிவாசலுக்கு நண்பர்கள் அழைத்தால் நான் போவேன். இது வரைக்கும் எனக்கு போக சான்ஸ் கிடைக்கல. சரியா? அன்புதான் கடவுள். ஸோ அப்படின்னு இருக்கக்குள்ள தலைவர் வந்து கடவுளோட ஒரு குழந்தை. அப்போ அந்த குழந்தை இந்த பூமியில் இருக்கு அப்படின்னா யார் யாருக்கு உதவி செய்ய டைம் வரைக்குள்ள அந்த குழந்தை தூக்கி தான் விட்டுருக்கு. ரஜினி என்ற அந்த குழந்தை தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச அந்த ஒரு வரம், அற்புத சக்தி. பல பேர் இப்படி இப்போ நீங்கள் வேட்டையன் படத்துக்கு வந்தது போல இந்த 40 வருடமா பல படங்கள், சரியா, தலைவரோட படங்கள் இல்லாத பல படங்கள், பல தயாரிப்பாளர்கள், நல்லா இருந்த தயாரிப்பாளர்கள், தலைவருக்கும் அவங்க அந்த ஒரு தயாரிப்பாளர்கள் எந்த சம்மந்தமும் இல்லை, படம் நடிக்கல அப்படின்னா கூட அந்த தயாரிப்பாளர்களை வாழ வச்சு ரசித்தவர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அப்போ தலைவர் வந்து இந்த தமிழ் சினிமால ஒரு பாகுபாலியா அரசரா இருக்கக்குள்ள எந்த ஒரு உச்சத்தில் இருந்தவங்களையும் அவர் வந்து கைவிட மாட்டாரு. சொன்ன மாதிரியே இப்போ நெல்சன் அண்ணா அவர்கள் எப்படி தளபதி விஜயன் அவர்களை வச்சு ஒரு படம் எடுத்து நெல்சனோட கதை முடிஞ்சு அப்படின்னு இருக்கக்குள்ள அதை ரஜினி என்ற ஒரு மந்திர சொல், ரஜினியோட படம் அப்படின்னு ஒரு பவர், அது வந்து வேற லெவல்ல மாற்றி வச்சுது. அதே கதை தான் இந்த வேட்டையிலேயே நடக்கும். மாம்பெரும் வெற்றி வேட்டையன் பெறும். அதை எடுக்கிற தயாரிப்பு நிறுவனமும் பழையபடி பல வெற்றி படங்களை கொடுக்கும். சரிங்களா? தலைவர் வாழ வைக்க பிறந்தவர். அது இன்னும் இந்த வேட்டையிலையும் நம்ம பார்க்க போகிறோம். அது நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்கள். பொதுவாக நான் அறிஞ்ச வரைக்கும் தெலுங்குல என்னோட நிறைய பிக் பாஸ் ரிவ்யூஸ் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க, சின்ன ரோல் ஒன்று. அப்போ அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் வந்து அங்கே உச்சத்தில் இருப்பவர்கள் வந்து இன்னொரு ஸ்டார்ஸை வந்து இன்னொரு ஸ்டார் மாதிரி பேசுறது, அந்த பாடி லாங்குவேஜ் பண்ணுறது, நடக்கிறது பண்ண மாட்டாங்க. என்னதான் நண்பர்களாக இருந்தால் கூட அவங்களும் அந்த இமேஜை வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? தெலுங்கு சினிமாவுடைய நம்பர் 1 அப்படின்னா மூத்த நடிகர்னா மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்கள். ஒரு ஷோ ஒன்று பார்த்தேன், அதில் தலைவரை போல ஒரு இது ஒன்று பண்ணுறாங்க, நடக்கிறாங்க, அந்த கூலிங் கிளாஸ் இப்படி பண்ணுறாங்க, தலைவர் ஸ்டைலாக இருக்காங்க, ரஜினி ஸ்டைல் அப்படின்றாங்க, எங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னதான், நேற்று வந்த நடிகர்கள் இருந்து இப்போ உச்சத்தில் இருப்பவர்கள் வரைக்கும், மொழி தாண்டி நாடு தாண்டி ரஜினி என்று வரைக்குள்ள அவங்கள அறியாம அவங்க நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை பெரிய உச்சத்தில் இருக்க ஸ்டாராக இருக்கட்டும், ரஜினி என்ற ஒரு பேர் வரைக்குள்ள அந்த மனிதருக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட், அவங்க அந்த மனிதரை ரசித்த விதம் வந்து அது வெளியில வருது பாருங்க. இப்படியான விடயங்களை நான் எந்த நடிகரிடமும் பார்க்கல. ரஜினிக்கு மட்டும்தான் இப்படியான அதிசயங்களும் மரியாதைகளும் நடந்து கொண்டிருக்கு. இது தெலுங்குல ரீசெண்டா நடந்த விடயம். சிரஞ்சீவி சார் அவர்கள் பண்ண விடயத்தை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம எஸ்.ஏ. சூர்யா சார் அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க, தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் வந்து வேற லெவலில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு. அதாவது ஒரு காட்சியை எழுதுவதையும் சரி, அதை வந்து ஒரு காட்சியை சிறப்பாக மாற்றுவதிலும் சரி, அவருடைய அறிவு வேற மாதிரி அப்படின்னு. இது வந்து தலைவரை வச்சு பல படங்கள் எடுத்த டைரக்டர்ஸ், ரைட்டர்ஸ் பல பேர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விடயத்தை சொல்லுவோம், அவர் வந்து நம்மட இதில் வந்து எதுவும் தலையிட மாட்டார், அந்த விடயத்தை இன்னும் அப்படி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படி என்பதை டக்குன்னு ஜஸ்ட் இன் டைமில் அவர் வந்து திங்க் பண்ணி அதை கிரியேட் பண்ணுற அந்த கிரியேட்டிவிட்டி மைண்ட் வந்து எந்த நடிகரிடமும், பல நடிகர்களோட ஒர்க் பண்ணவர்கள், பல வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்த எல்லாருமே, தலைவரோட ஒர்க் பண்ண எல்லாருமே, ரைட்டர்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து டைரக்டர்ஸ் வரைக்கும் சொன்ன விடயம், செட்டில் தலைவரோட நடித்தவங்க, செட்டில் தலைவர் படத்தில் இருந்தவங்க எல்லாம் சொன்னது என்னென்னா, நம்ம ஒரு விடயத்தை சொல்லக்குள்ள அதை வந்து அவர் இன்னும் த பெஸ்டா கொடுப்பார் பாருங்க. அந்த கிரியேட்டிவிட்டி ஜஸ்ட் இன் டைம்ல, அந்த கிரியேட்டிவிட்டி, அதுவும் தன்னுடைய ரசிகர்கள், அந்த தியேட்டர்ல ரசிகர்கள் எப்படி அதை என்ஜாய் பண்ணுவார்கள் என்பதை அறிந்து அவர் அதில் ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ற விதம் எந்த நடிகரிடம் நாங்க பார்க்கல, எந்த நடிகரும் பண்ணல, நீங்க பண்ணுவாங்களா தெரியல அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதைத்தான் எஸ்.ஏ. சூர்யா சார் அவர்களும் ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. இதுதான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஒரு ஸ்தானம் ரஜினி என்ற ஒருவருக்கு மட்டும்தான் அப்படின்றதுக்கு பல காரணங்கள், அதில் இதுவும் ஒரு காரணம். சரிங்களா?
அதனால தான் 50 வருஷமானாலும் அவருக்கு கிட்ட கூட எவனும் வர முடியலை. ஸோ ஓகே மக்களை, இது தலைவர் பற்றி இன்று கிடைத்த தகவலை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நன்றி.